ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மினி போர்ட்டபுள் கேஸ் ஸ்டவ் வந்து செய்ய போகிறோம். அதாவது ஏதாச்சும் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பெட்ரோல் வந்து கேஸை மாற்றி அதை தான் அடுப்பு வச்சு எரிய வைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டவ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பார்த்திங்கன்னா 2 வாட்டுக்கு என்ன தேவைப்படும், ஒரு ஓஸு, அப்புறம் கொஞ்சம் பெட்ரோல். அதாவது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம வந்து ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் வாட்டுக்கு இல்லை 1/2 லிட்டர் வாட்டுக்கு எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா மூடில் வந்து 2 ஓட்டை போடணும். எதுக்காண்டின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஓஸு, இந்த ஓஸு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா 2 ஓட்டை போடணும். இந்த இடத்துல மூடியில் முதல்ல பார்த்திங்கன்னா ஓட்டை போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம இன்னொரு ஓட்டை போட்டுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்டுக்கு மூடியில் பார்த்திங்கன்னா 2 ஓட்டை போட்டாச்சு. இந்த ஓட்டை போட்ட இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஓஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் மூடி கழட்டிட்டு இதில் ஓஸை வந்து உள்ளே விட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த ஓஸ் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வாட்டர் கேனில் உள்ளே விட்டுறோம் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு எண்டு வரைக்கும் போகிற அளவுக்கு இருந்தால் போதும். கரெக்டாக எண்டில் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி பாருங்க, அந்த அளவுக்கு விட்டுருக்கோம். இன்னொரு ஓஸை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பாதி அளவுக்கு இருக்கிற மாதிரி பண்ணிக்கிறணும். அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. வந்து தேவையான விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை வந்து வெட்டிக்கிடுவோம் நம்ம. ஓகே பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஏரை உள்ளே விட போகிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஓஸ் இருக்குது பார்த்தீங்களா, இன்னொரு ஓட்டை போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீப் வந்து சொரிக்கிறணும். இந்த டீப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பாதி அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம கழட்டிட்டு பாதி அளவுக்கு வந்து உள்ளே மாட்டிக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டு கணக்கில் போகணும். இந்த இடத்துல வாட்டு கணக்கு ஓட்டை போட்டுக்கும். அதே மாதிரி 2 ஓட்டை. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன வாட்டுக்குலேயும் ஓட்டை போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களே, இந்த இடத்துல சின்ன ஓசை கனெக்ட் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஓசை வந்து நம்ம இதுக்கு கனெக்ட் பண்ணணும்னா அந்த வாட்டுக்கனில் அடியில் போகிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து இதில் மாட்டிக்கிறேன். மூடி கழட்டிட்டு மாட்டிக்கிடுவோம். ஓகே வந்து உள்ளே மாட்டிக்கிடுவோம். இன்னொரு ஓஸ் வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கணும். அதே நம்ம கனெக்ட் பண்ணிட்டு மாட்டிடுவோம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ள இந்த ஓஸ் வந்து இந்த வாட்டுகளில் ஓஸ் பார்த்தீங்கன்னா உள்ள அடியில் பெருசு. இன்னொரு ஓஸ் கனெக்ட் பண்ணுறோம்னா இது பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக இருக்கணும். இந்த கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் செட்டப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா பார்த்துங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஓஸ் வந்து இங்கேருந்து டேரெக்டாக வருது. இது பார்த்தீங்கன்னா அடியில் பெருசு. 2 இதுலேருந்து அவுட்புட் ஆகிறது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது, மேலே வச்சுருக்கோம். மேலேருந்து அவுட்புட் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து கீழே அடியில் பெருசு. திரும்ப இதுலேருந்து அவுட்புட் ஆகிறது மேலே இருக்கும். மேலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா அந்த டேரெக்டாக வந்து நம்ம பர்னருக்கு போயிடும். இதான் செட்டப்பு. இப்போ நம்ம ஒட்டினது பூராத்தையும் நம்ம எம்சியில் போட்டு ஒட்டிக்கிடுவோம். இதில் வந்து நம்ம லீக் அதெல்லாம் ஒட்டிக்கிடுவோம். எம்சில்லே ஒட்டணும், இல்லை க்ளூ பண்ணிருந்தால் ஒட்டிக்கலாம். நமக்கு வந்து இந்த இடத்துல லீக் ஆகக்கூடாது, அவ்வளோதான். அதை மட்டும் பார்த்துக்கணும். நம்ம பார்த்திங்கன்னா மூடியில் பார்த்திங்கன்னா எம்சியில் போட்டு நல்லா ஒட்டியாச்சு. இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சிருவோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எரியக்கான பர்னர் செட்டப் வந்து எப்படி செய்கிறேங்கிற பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பர்னர் செட்டப்புக்கு என்னன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே டின் ஒன்று எடுத்துருக்கோம். அது வந்து பக்கத்தில் வந்து இந்த காப்பர் டீப்பை பற்ற வைக்கணும். ஏன்னா டேரெக்டாக இதுலேருந்து ஓஸை கொண்டு விட்டோம் அப்படின்னா அந்த ஓஸ் வந்து மெல்ட் ஆகி போயிடும். அதுக்காக இதை வச்சு நம்ம இதை ரெடி பண்ணி பற்ற வச்சுக்கோம். எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே டின் வந்து மெட்டலில் வச்சுருக்கோம். நீங்கள் வந்து பெயிண்ட் டப்பா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் இந்த காப்பர் பைப் போகிற அளவுக்கு மட்டும், காப்பர் பைப்புன்னு இல்லை, அந்த மாதிரி ஹீட்டில் உருவாத அளவுக்கு எந்த பைப் இருந்தாலும் அதில் போட்டுக்கலாம். எம்சியில் போட்டு ஒட்டுறோம் சொல்லியிருந்தால, எம்சியில் விட்டு ஒட்டினோம்னா இந்த இடத்துல பற்ற வைக்கும்போது ஃபுல் ஹீட் ஆகி இந்த இடத்துல எம்சியில் வந்து நிற்காது. அதுக்காண்டி வேறு வந்து செட்டப் பண்ண போகிறோம். எப்படிங்கிற பாருங்கள். வெல்டு வைக்க போகிறோம் இந்த இடத்த. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்னரில் வந்து நெருப்பு வர்றக்கா இதில் சுற்றி ஒரு 100-150 ஓல்ஸ் போட்டுக்குருவோம். 100-150 இல்லை, அதாவது கேஸ் வர்றதுக்கு ஒரே இடத்துல போட்டோம்னா குப்பையும் நடிக்கும்ல, அதனால் அங்கனக்கனே போட்டோம்னா கொஞ்சம் ஃப்ளோ ஆகிருங்க. அதுக்காண்டி 100-150 ரூபா அது தாங்காது. வேறு வெல்டெலாம் அடிச்சு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. பாருங்கள் எந்தளவுக்கு வெல்ட் அடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத. சொந்தத்தில் ஓட்ட போட்டுக்குருவோம்.
நம்மளோட பர்னர் செட்டில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு ஓட்ட போட்டாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சோம்ல ஏற்கனவே அதை பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணணும். சின்ன வாட்டர் கேன் இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த பெரிய வாட்டர் கேனில் வந்து பெட்ரோல் ஊற்ற போகிறோம். அது எந்த அளவுக்கு ஊற்றுறோம், எப்படி ஊற்றுறோம் அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஏன்னா இது வந்து பெட்ரோல் சேம்பர், கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுறது. இது வந்து பேக் ஃபயர் ஆகாமல் இருக்கிறதுக்காக பப்ளர் சேம்பர், சேஃப்டி வால்வு மாதிரி வேலை செய்யும். அதுக்கு தான் தண்ணி ஊற்றுறோம், பேக் ஃபயர் ஆகாமல் இருக்கிறக்காண்டி. அதே இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்து வச்சுக்கோமா. ஃபஸ்ட்டு இந்த சின்ன வாட்டர் கேனில் தண்ணி வந்து கொஞ்சம் போல் ஊற்றிக்கிடுவோம். வாட்டர் கேன் கிடைக்காம எதில் தூத்துட்டாயின் மாதிரி. ஓகே, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ அது வந்து இதில் மாட்டிடுவோம். ஓகே, ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், பெரிய இதில் வந்து பெட்ரோல் ஊற்றிக்கிடுவோம். இதே மாதிரி இந்த அளவுக்கு பாதியை ஊற்றிக்கிடுவோம். டிரைவர் இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூடியை போட்டு நம்ம மாட்டிடுவோம். ஓகே, இதுக்கப்புறம் தான் முக்கியமான வேலை பண்ணணும். செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து டேரெக்டாக வந்து இது மேலே வந்து பாத்திரம் எதுவுமே வைக்க முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இரும்பு அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த இரும்பு அடுப்பில் கையில் ஒரு ஓட்டையை போட்டு இங்கே வந்து உள்ளுக்கு வந்து ஃபிட் பண்ணிக்க போகிறோம். அப்படியே இந்த அளவுக்கு நான் ஃபிட் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படிங்கிறத. அதுக்கு பதிலாக அந்த அடுப்பில் வந்து ஓட்டை போட்டுக்குருவோம். அடுப்பில் வந்து ஓட்ட போகிறோம் சொன்னால ஓட்ட போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த செட்டப் பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பர்னரு. இதை பார்த்திங்கன்னா இந்த ஓட்டைக்கு நேரம் வந்து வர மாதிரி வந்து மாட்டிக்கிடுவோம். கரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த உள்ளே விட்டு எடுத்துக்கிடுவோம். இந்த எரிய பக்கம் வந்து மேலே இருக்கணும். அப்படியே திருப்பி வச்சுருவோம். வச்சுட்டு கரெக்டாக மையமாக வச்சு இந்த இடத்துல வந்து நம்ம வெல்டு பண்ணி போகிறோம். அதாவது ஆடாத அளவுக்கு திருப்பி வந்து இந்த இடத்துல வெல்டு பண்ணிக்கிடுவோம். மையம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல மையம் வச்சுக்கிடுவோம். மேலே பாருங்களேன், கரெக்டாக சென்டர் மையமாக இருக்கா, அப்படியே அந்த இதில் வெல்ட் பண்ணிக்கிடுவோம். நம்மளோட கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பர்னர் பார்த்தீங்கன்னா யாருங்க எந்த அளவுக்கு செஞ்சுருக்கா அப்படிங்கிறத. அதாவது நம்ம செஞ்சுருக்கோம் சென்டராக வச்சு இந்த இடத்துல வந்து வெல்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம அந்த டியூப்பு கேஸ் வர டியூப்பை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டோம்னா அது வேலை முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இதிலேருந்து அவுட் ஆகுது பார்த்தீங்களா கேஸ் வர்றது, அதை பார்த்தீங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஃபுல்லாக ஏறிச்சு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து மெயினான ஒரு வேலையே இருக்குது. வந்து நம்ம ஏர் வந்து ஃப்ளோவாக போகிற மாதிரி உள்ள விடணும். அதுக்காக என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த சின்ன ஒரு கம்ப்ரஸர் மோட்டார் இருக்குது. அது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இல்லை. அதுக்காக என்னென்னு கேட்டால் பெரிய கம்ப்ரஸர் வச்சு நாங்கள் வந்து சும்மா செஞ்சு காட்டுறோம். பாருங்க அந்த இருக்குது கம்ப்ரஸரு எங்கள்கிட்ட இது இருக்கிறனால அதுன்றான். இது வந்துன்னா அமேசானில் ஒரு 12 வோல்ட் டிசி கம்ப்ரஸர் மோட்டார்னு ஒரு சின்னமாகவே இருக்குது. அதுலேருந்து எடுத்து இந்த டீப்பில் கொடுத்தாலுமே நமக்கு வந்து இந்த பபுள்ஸ் வந்து கிரியேட் ஆகி இந்த இடத்துல கேஸ் ஃபார்ம் ஆகிரும். நம்மள்ட்ட அது இல்லைங்கிறனால இது பெருசே இருக்குங்கிறனால அந்த இதில் செஞ்சு காமிக்க போகிறோம். அப்புறம் நம்ம சின்ன மோட்டர் இருக்குன்னு சொல்லியிருந்தால அதை பற்றி நம்மளுக்கு இல்லைங்கிறனால வந்து பெரிய கம்பர்ஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக அதுலேருந்து வைக்க போகிறோம். அதாவது அந்த மோட்ரு வச்சிங்கன்னா 12 வோல்ட் பேட்டரி இல்லைனா 5 வோல்ட் 9 வோல்ட் பேட்டரிலேயே அந்த மோட்ரு வந்து ரன் ஆயிரும். அது உங்களுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா இருக்கிறனால அது வாங்கலை. நம்ம இதில் வந்து நமக்கு வந்து நமக்கு தேவையானது இந்த காற்று வரணும். அதுக்காண்டி நம்ம அந்த செட்டப் வந்து செஞ்சுக்கிறோம். இதில் இந்த வர்ற கண்ணில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டீப்பை சொரிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ரஸரில் வால்வு தரோம்னா இங்கே கேஸ் வந்துடும். நம்மளுடைய ஃபுல் செட்டப் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா எரிக்கிற கண்டிஷன் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறனா அந்த கம்ப்ரஸர் வந்து வால்வு வந்து ஓப்பன் பண்ணோம்னா இந்த வந்து பபுள்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். ஆன் பண்ணுவாப்பில் கிட்டல இங்கே வா. இந்த டியூப் பெட்ரோல் கீழே போகிற பெட்ரோல் கீழே மாதிரி போகிற மாதிரி எடுக்கிறியா? இப்போ வந்து கேஸ் வால்வு ஆன் பண்ணு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பபுள்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து வர இது பார்த்தீங்கன்னா இந்த சேம்பருக்கு வந்துடும். பெட்ரோல் இருக்க சேம்பருக்கு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவுட் புட் ஆகி இங்கே பாருங்கள் இந்த கரெக்டாக நம்ம அடுப்புக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம தீப்பெட்டி வந்து பற்ற வைப்போம். எரியுதா அப்படிங்கிறது பாருங்கள். நம்மளோட அடுப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எரிஞ்சிக்கிறதுக்கு பாருங்கள். சூப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சு நம்மளோட அடுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சமையல் வந்து செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நமக்கு வந்து கேஸுக்கான மாற்று வழி எமர்ஜென்சிக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது அடுப்பு அப்படிங்கிறத பாருங்க. இங்கே பாருங்கள் அப்படியே பபுள்ஸ் இங்கே எப்படி கிரியேட் ஆகி வருது அப்படிங்கிறத. இந்த வாட்டர் கேனில் தண்ணி இல்லைன்னா இது வந்து நம்ம பேக் ஃபயர் ஆனிச்சுன்னா டேரெக்டாக அது பெட்ரோல் டிப்புக்கு போய் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அதை தடுக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேனுக்குள்ள விட்டு இதுலேருந்து கேஸ் வெளியில் வர மாதிரி செஞ்சுருக்கோம். இங்கே பார்த்துங்க கம்பர்சர்லேருந்து அங்கே ஏர் வந்து ஃபுல்லாக விடும்போது நமக்கு இங்கே அடுப்பு பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு எரியுது பாருங்கள்.
ஒரிஜினல் அடுப்பு மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் கேஸ் அடுப்பு மாதிரி எரியுது. அதாவது காற்று இந்த எந்த அளவுக்கு இங்கே வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுப்பு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக எரியும். அங்கே கேஸ் கம்மியாக வந்துச்சுன்னா அந்த இடத்துல கம்மியாக எரியும். அதை குறைவே அதை குறைக்கிறோம். காற்று வந்து குறைக்கிறோம் வாங்கிலிருந்து பாருங்கள். இங்கே காற்று குறைச்சோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கம்மியாக எரியுது. சின்ன ஆல்ட்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம காற்று நிறையா கொடுக்கும்போது தான் வந்து இந்த தண்ணியெலாம் கொப்பளிச்சு இந்த ஓஸ் வெளியே போகுது. அதுக்காக ஒன்று தண்ணியை கொஞ்சம் குறைச்சிட்டு திருப்பி ஆன் பண்ணி பார்ப்போம். வாங்க எப்படி வேலை செய்யுது தண்ணி. பார்த்தீங்கன்னா இந்த பாதி இந்த அளவுக்கு வச்சுருந்தேன், கயிறு கட்டியிருக்கோம் அந்த அளவுக்கு வச்சுருந்தோம். இப்போ இப்போ அளவுக்கு குறைச்சிருக்கோம். ஆன் பண்ணிட்டோம் அப்பல ஆன் பண்ணி போதும் தெரியல. உங்களுக்கு அடுப்பு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா ஒர்க் அவுட் ஆக மக்கள். இந்த இது பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசியாக இருக்காது. லைஃப் லாங் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு பெட்ரோல் மட்டும் வாங்கிட்டா போதும். அப்பல எனக்கு ஒரு சந்தேகம், என்ன காற்று நிறையா கொடுத்து பார்த்தா எந்த அளவுக்கு தெரியும்? சரி கொடுத்து பாரு. அதுக்கு எல்லார் வீட்லையும் கம்பர்ஸ் இருக்கணும்ல. எல்லார் வீட்லையும் கம்பர்ஸ் இருக்காது. இண்டஸ்ட்ரியல் அளவுக்கு யூஸ் பண்ணலாம் போல. சவுண்டை பாரு, கேஸில் எரிய மாதிரி எரியுது. நீ கொதிக்கிற வர அடுப்பு பாருங்க எரியுற மாதிரி எரியலாம். அடுப்பு பாருங்க எப்படி எரியுது அப்படிங்கிற மட்டும் சரியான அடுப்பு மக்களை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு வந்து எதுவும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா டேரெக்டாக நம்ம சமைச்சு எப்படி இருக்குங்கிற அவுட்புட் காமிச்சிருவோம். நம்ம இல்லைங்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த இப்படி எரியதை பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அடுப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத. ஆஃப் பண்ணும்போது பாருங்கள் மக்களே எப்படி ஆஃப் ஆகுதுன்னு. நீங்கள் வால்வு ஆஃப் பண்ணு. பார்த்தீங்கன்னா வால்வு ஆஃப் பண்ணோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அடுப்பு ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம எப்போதும் போல் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மெத்தட் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் சேம்பர் பெருசு. ப்ளூ ஃப்ளேம் காத்தடிக்கிறனால உங்களுக்கு தெரியல மக்களே. இங்கே பாருங்கள் எவ்வளோ கோர்ஸாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. நாங்களே எதிர்பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் அப்படிங்கிறத. ஆனால் இது கம்பர்ஸ் இருந்தால் மட்டும் கம்பர்ஸ் இருந்தால் மட்டும் இந்த அளவுக்கு வருது. நெருப்பு எரியறே தெரியலடா. ஊதா கலரில் இருக்குடா. அடுப்பு பார்த்துப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத. இந்த அடுப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போதைக்கு சமைச்சு காமிக்கல. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்களா ஆர்கல்ட்ரி நம்ம வந்து 3 hours வந்து மேக் பண்ணியிருப்போம். அதில் நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு நீங்கள் 24 hours சேலஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறத. அது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்குது. அந்த 24 hours சேலஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சமைச்சு நம்ம வந்து காட்ட போகிறோம் உங்களுக்கு. அதனால் அடுத்த வீடியோ வந்து இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வேலையை சந்திப்போம். டாடா, பை பாய்.